வைப்பு சூப்பராக இருந்துச்சு ப்ரோ, வேறு மாதிரி இருந்துச்சு. பாட்டுக்கெலாம் சும்மா டான்ஸ் தெறிக்க விட்டாங்க, நாங்களும் ஜாலி பண்ணோம். நாங்கள் ஃபுல்லாகவே சந்தான காமெடி சீன் ப்ரோ. அப்புறம் வந்து அவர் அந்த பழைய தமிழ் வராருல, ஃப்ளாஷ்பேக் வராருல, அந்த ஃபைட் சீன் அந்த ராமேஸ்வரத்தில் நடக்குது பாருங்கள், அந்த இடத்துல வேறு லெவலில் இருந்துச்சு. சிங்கு பயங்கரமாக இருந்துச்சு ப்ரோ. அதுவும் அந்த பாட்டு ஒன்று வரும்ல ப்ரோ, லவ் சாங் மச்சான் மச்சான் சாங்கு, மச்சான் மச்சானுக்கு அந்த ட்ரெயினில் வச்சு வேற லெவல் பண்ணிட்டார் ப்ரோ. பாட்டுக்கு பிரித்து மேய்ச்சிட்டார் ப்ரோ. பிளாஸ்ட் ஆனதுன்னா அந்த அவர் பில்லா இது வருது இல்லை ப்ரோ, பில்லா ரெஃபரன்ஸ் வருது இல்லை, அந்த இப்போ லாவ் போட்டு பேசும்போது சும்மா சின்னத்தலை, அது பெரிய தலை, இது சின்னத்தலை, அது வேறு லெவல் ப்ரோ. அதான் தெரிய விட்டேன். வேறு எந்த படமும் எங்களுக்கு பிடிச்ச படம்னா நாங்கள் கேடிவியில் பார்க்குற கோயில் இந்த மாதிரி படத்தை ரிலீஸ் பண்ணுங்க ப்ரோ. என்ன இருந்தாலும் நாங்கள் சிம்புக்கு எந்த படம் ரிலீஸ் ஆனாலும் நாங்கள் மறுபடியும் வந்து பார்ப்போம் ப்ரோ. எந்த படம் அண்ணனுக்கு வேணும்னா அண்ணனே அடிப்போம். அண்ணன் படம் எத்தனை வாட்டி வந்தாலும் பார்க்கலாம் ப்ரோ, சலிக்காது. அவர் மூஞ்சிக்காவே படம் கதை அதெல்லாம் மெயின் இல்லை, அண்ணன் தான் மெயின். அண்ணன் சும்மா இப்படி வந்து இப்படி கையை அசைச்சாலே அப்படி கற்றுவாங்க. அண்ணனுக்கு ஒன்று அண்ணனே விட்டுருவோம். இப்போ அதுதான் நடந்துன்னு இருக்குது. எங்களுக்கு ஒன்று தான், கொஞ்சம் படம் அதிகமாக பண்ணுங்கள். ட்விட்டரில் நம்ம ஃபேன்ஸு திட்டுறாங்க, ஒன்றும் ரிப்ளை பண்ண முடியல. ஆமாம் ப்ரோ, அது எப்படி லாயல் ஃபேன் அது இது கூட பண்ணலன்னா எப்படி? என்ன சீன்னா அண்ணன் என்ட்ரி சீன் தான். அந்த இது ஷேடோ மாதிரி இல்லை இன்ட்ரோலுக்கு அப்புறம் அந்த சீனு அது பயங்கரமாக இருக்கும். அதே மாதிரி சிலம்பாட்டம் சாங்கு, வேரிஸ்ட பாட்டி, அவர் டான்ஸ் எல்லாம் இந்த படத்தில் முறத்து குத்திருப்பார் அண்ணன். அதெல்லாம் சொல்லவே தேவையில்ல. அவரை பார்த்தாலே நம்மளுக்கும் எனர்ஜி ஆகிடும். அதனால் எத்தனை வாட்டி வேணாலும் பார்க்கலாம் ப்ரோ இந்த மாதிரி படம்லாம். எங்களுக்கு ஒன்றே வந்தால் கொஞ்சம் நிறைய படம் பண்ணணும். அவர் ஒஸ்டி பண்ணலாம், தம் பண்ணலாம், குத்து பண்ணலாம், இன்னும் நிறைய இருக்கே. நீங்கள் ஆமாம் சும்மா விண்ணை தாண்டி வருவாயா மண் வந்து அதே பண்ணியிருந்தா நாங்கள் வருவோம், க்ரௌடு வருவோம். அது மேட்ரு இல்லை, எங்களுக்கு இன்னும் புது படம்லாம் இறக்கி விடுங்க, அதுதான் மெயின். நான் விஜய் ஃபேன் தான் ப்ரோ. சிம்பு வந்து சின்ன வயசில் ரொம்ப பிடிக்கும். ஆனால் அதனால் நான் மியூச்சுவல் தான். நான் தமிழ் இன்ட்ரோ செம்ம வை ப்ரோ. அதுதான் வார்த்தையே இல்லை சொல்கிறதுக்கு. பயங்கரமான சிம்பு ஃபேன் சொல்ல வேணாம், பயங்கரமாக பண்ணுவாங்க. செம்ம இதான் ப்ரோ. நாங்கள் ரெடி பண்ணோம். அது பேட் ப்ரோ, பரவாயில்லையா? கேட்கலாம். அதான் எஸ்டிஆர்னாலே மாஸ் தான் ப்ரோ. அவர் கம்பேக் மூவிஸ் கொஞ்சம் நிறையா பண்ணாங்க. எஸ்டிஆர் பைலகு ஹால் தான், எஸ்டிஆர் அது மாதிரி தான். ஒஸ்டி வாலு அது மாதிரி தான் பண்ணால் ஃபன்னாகும். ப்ளஸ் இன்னும் அவர் நியூ மூவிஸ் பண்ணாலும் சூப்பராகும். அரசன் எல்லாம் சீக்கிரம் வந்தால் சூப்பராகும். வேறு ஒன்றும் இல்லை. தேங்க்யூ ப்ரோ, தேங்க்யூ. அதான் நான் புது படம் பார்த்த எஃபெக்டில் இருந்ததுண்ணா. டோட்டலாகவே ரசிகருங்க யாருமே சீட்டில் உட்காரல. ஆரம்பத்துலேருந்து அந்த முடிகிற வரைக்கும் ஒரு சீனு டைலாக் ஆகட்டும், டான்ஸு, அந்த ஒரு அந்த பிஜிஎம் போடுற சீனாக இருக்கட்டும், அது எல்லாமே யுவன் சார் நல்லா சூப்பராக பண்ணியிருந்தார். அண்ணனுக்கு ஏற்ற மாரி இதுக்கு சீனுக்காக செதுக்கியிருக்கார். மியூசிக் காமெடி ஆகட்டும், அந்த டைரெக்ஷன் இதுவாக இருக்கட்டும், கோரியோகிராஃபர் ராபர்ட் மாஸ்டர் எல்லாமே இந்த படத்தில் யார் மேலேயும் குறை சொல்ல முடியாது. எல்லாமே சூப்பராக பிரிச்சுட்ருப்பாங்க படத்தை. சூப்பராக அப்போ அந்த சின்ன வயசில் பார்த்து நாங்கள் இப்போ வந்து பார்க்குறோம். அந்த நல்ல ஃபீலாக இருக்குது. இப்போ ரொம்ப அந்த நல்லா அந்த தமிழ் இன்ட்ரடக்ஷன் அது. அப்புறம் அந்த பில்லா சீனு வராரு, விச்சு கேரக்டர் வந்து பில்லா சீனு வரதெல்லாம் அதெல்லாம் டோட்டலாக கூஸ் பம்பு தான். ஆமாம். தொட்டி ஜெயா, குத்து, தம்மு, காதல் எழுதில்லை, இதில் எந்த படம் வந்தாலும் நாங்கள் எல்லாமே என்ஜாய் பண்ணி பார்ப்போம். நான் வந்து கலைஞர் டிவியில் தான் ஃபஸ்ட் டைம் பார்த்துருக்கேன். கலைஞர் டிவிலையும் சரி சரி நான் அதெல்லாம் மோஸ்ட்லி பார்த்துருக்கேன். இப்போ வந்து ஃபஸ்ட் டைம் வந்து நாங்கள் தேட்டரில் பார்க்குறேன். நான் எக்ஸ்பீரியன்ஸ் சூப்பராக இருந்துச்சு. யுவன் எஸ்டிஆர் காம்போ வந்து தெறிக்க விட்டுருச்சு, மாசாக இருந்துச்சு. அப்படியே சூப்பரோ பாட்டு எல்லாம் ஒவ்வொரு பாட்டும் பல யுவன் இதாண்டா யுவனு வின்டேஜ் அப்படியே பீக்கில் இருந்துச்சு. ரொம்ப பீக் சினிமா மாதிரி. அதாவது வின்டேஜ்லேயே யுவன்னா கிங் மேக்கர் பிஜிஎம்மில் ரொம்ப மாசாக பண்ணேன். அதுவும் எஸ்டிஆர் காம்போலாம் தெறிக்க விட்டுருவோம். அதுவும் தலையோட சின்ன தலை வேறு, அதெல்லாம் டயலாக்லாம் மாசாக இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. பில்லா சீன்லாம் அப்படியே தெறிக்க எல்லாம் கற்று விசிலும் இதுவும். ஏன்னா ஆல்ரெடி சின்ன தலை பெரிய தலையோட சின்ன தலைன்னு சொல்கிற மாதிரி பெரிய தலை போன 23ஆம் ரிலீஸ் பண்ணாங்க. இந்த வாட்டி சின்ன தலை ரிலீஸ் ஆகிருக்கேன். அதுவே எங்களுக்கு பெரிய சந்தோஷம் தான். ரொம்ப மாசாக இருந்துச்சு. நான் தலை ஃபேனோட அப்படியே இது தலைவன் வேரிஸ்ட பார்ட்டிலாம் வைப்பு தான், டான்ஸ் தான், எல்லாம் சும்மா விசில்லாம் பறக்குனுச்சு. தேங்க்யூ ப்ரோ. வேறு என்ன ரிலீஸ் பண்ணலாம்? சிம்பு சாரோட படம் வந்து நான் அது வேறு காலை பார்த்ததில்ல. காலை நல்லாயிருக்கும், அந்த பிஜிஎம் அந்த இதெல்லாம் காலை நல்லாயிருக்கும். அது ஒரு நல்லா தானே இருக்குது.
ரீரிலீஸ் இன்னும் படமே நான் இந்த படமே பார்த்தது கிடையாது, கொஞ்சம் விட்டு விட்டாக பார்த்துக்கிறேன் டிவியில் வரும்போது. இப்போ தான் முயற்சியாக பார்க்குறேன், நல்லா தாங்குது படம் பாட்டு எல்லாம். இப்போ தான் இந்த பாட்டெலாம் இதில் வரோன்னு பார்க்குறேன். சிம்பு ஃபேன் இல்லை, நான் வந்து தலை. சூப்பராக இருந்துச்சு, நல்லா பார்க்கறதுக்கு என்ஜாய்மெண்ட்டாக இருந்துச்சு. சிம்புது வந்து வல்லவன் பிடிக்கும். வல்லவன் இன்னொரு ரீரிலீஸ் பண்ணால் பார்க்கலாம், வந்து மஜாவாக இருக்கும், சூப்பராக இருக்குண்ணா. தலைவனுக்கோசம் எவ்வளோ என்ஜாய் பண்ணலாம், எல்லையே இல்லை தலைவனுக்கோசம் இல்லையே. மாசுனா இப்போ காலேஜ் அவங்க அப்பா இது வருவாங்கல்ல, அந்த சீன் தான் மாசு. அந்த சீன் மாசு. சிம்பு ஸ்னேகா சீன் இது பண்ணுவேன், அந்த சீன் ரெயின் சீன் தான் ரொமான்டிக் சீனுங்க. ஆமாம். ரீரிலீஸ்க்கு வந்து இந்த அளவுக்கு வைப் இருக்கும் நாங்கள் எக்ஸ்பெக்டே பண்ணலை ஆக்சுவலாக. ஸோ அரசனுக்கு தான் வந்து பயங்கர வெயிட்டிங்கில் இருந்தோம். பட் ரீரிலீஸ் வந்து இந்த அளவுக்கு வந்து ஒரு வேறு லெவல் வைப் இருக்கும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணல தான். ஸோ அதனால் நியூ ஒரு சீனா சாங்ஸ்லாம் தான். ஸோ சாங்ஸ்லாம் வந்து மச்சான்லேருந்து வேர் இஸ் த பார்ட்டியிலேருந்து அதுக்கப்புறம் வச்சுக்குவாலேருந்து எல்லாமே வேறு லெவல் வைப். படம் பார்த்தது வீட்டில் தெரியாதுல. சூப்பராக இருந்துச்சு, சூப்பராக இருந்தது, நல்லா இருக்குது. இன்னொரு வாட்டி வந்து பார்க்கலாம் படம். எல்லா சீனும் ஜாலியாக தான் இருந்ததுண்ணா, சொல்கிறதுக்கு எதுவும் இல்லை, நல்லா தான் இருக்குது. 3 மூவி ரீரிலீஸ் பண்ணலான்னு நாங்கள் நினச்சி வந்தோம். எங்க இல்லை, இங்கே பண்ணலையே. அப்படிலாம் இல்லைண்ணா. ஆமாம், கோவில் மூவி ரீரிலீஸ் பண்ணலான்ற. பயங்கரமாக இருந்தது. எங்களுக்கு வந்து ஒரு ரீரிலீஸ்னே சொல்ல முடியாது. எங்களுக்கு வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கா. 18 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்து எல்லாமே மறந்துருச்சு. இன்றைக்கி பார்க்கும்போது அந்த கிளாரிட்டி, அந்த சவுண்ட் எஃபெக்ட்டு எல்லாமே ஒர்க் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அவ்வளோ இதில் வந்து எல்லா படத்துக்கும் ஏதாவது ஒரு மாசின்னு இருக்கும். எத்தனை மாசின்னு பிரதர், அன்லிமிட்டட். அந்த ஷார்ட் வைக்கிறோம், ஒரு 10 படத்தில் மொமெண்ட் இல்லை, மொமெண்ட்டில் தான் படமே இருக்குது. அந்த ஷார்ட் வைக்கிற என்னது பேப்பர் ஷாட்டு. அது வந்து ஒரு ஹைலைட் சீன், ஒரு 5 சீன் வரும், 5 சீன் வைக்கலாம். 22 ஷாட்டு, 22 ஹைலைட் சீனு, இத்தனை சீனு. ஐயோ வேறு லெவலுக்கு பிரதர். சிலம்பாட்டம் மாதிரி எங்களுக்கு வந்து ஃபேன்ஸ் செலிப்ரேட் பண்ணுறதுக்கு இன்னொரு படம் அவரை டைரக்டர் எடுக்கணும். நாங்கள் இது மூலிமா நாங்கள் சொல்கிறோம் பிரதர். கண்டிப்பாக அடுத்தது வந்து நாங்கள் தொட்டி ஜெயா பண்ணலான்னு ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருக்கோம். கண்டிப்பாக நாங்கள் தொட்டி ஜெயா தான் பிரதர். அடுத்தது தொட்டி ஜெயா. அதுக்கு வந்து இதை விட பயங்கரமாக செலிப்ரேட் பண்ணுறோம். அது வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம். ஆமாம் ஆமாம். ஆக்சுவலாக வந்து அந்த சீன் வந்து எங்ககிட்ட டைரக்டர் சொன்னார், தமிழ் கேரக்டர் தான் வர வேண்டியது அந்த சீன் வந்து, அந்த தமிழ் கேரக்டர். ஆனால் அந்த டைமுக்கு வந்து அந்த படம் பில்லை வந்து ஒரு பயங்கரமான இதுவாக இருந்ததுனால அவர் கொஞ்சம் யோசித்து அந்த சீனை விட்டாருன்னு சொன்னார். ஆனால் தேட்டரில் அந்த சீன் வரும்போது பார்த்தீங்களா, இத்தனை வருஷம் கழித்து பார்க்கும்போது அதுக்கும் ஒரு மூமெண்ட்டு.